ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, வெண்டைக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம். இது சூடான சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு மீதி இருந்துச்சுன்னா மறுநாள் நல்லா சுண்டை வச்சு பழைய சாதத்தோடையோ இல்லை தயிர் சாதத்தோடையோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. வெண்டைக்காவை நல்லா கழுவி மேலே துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா உள்ளே இருந்து ஒரு வழவழப்பு வரும். அது தண்ணியோட சேரும் போது இன்னும் உங்களுக்கு குழன்னு ஆகிடும். அதனால நல்லா தொடச்சிட்டு வால் பகுதியும் தலை பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு உங்கள் விரலில் பாதி சைஸ் வர அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது பெரிய வெண்டைக்காவாக இருந்தால் ஒரு 3 துண்டாக போட்டுக்கோங்க, சின்ன வெண்டைக்காவாக இருந்தால் ஒரு 2 துண்டாக போட்டுக்கோங்க. 1/4 கிலோ வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. நல்லா இறுக்கி பிடிச்சா ஒரு லெமன் சைஸ் கிடைக்கணும். அந்த அளவுக்கு புளி எடுத்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. புளி நல்லா ஊறின பிறகு நல்லா கரைச்சி திப்பியெல்லாம் எடுத்துட்டு வெறும் புளி தண்ணியை மட்டும் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கரைச்சி வைக்கிறதுக்கு கரெக்டான டைமாக இருக்கும். 15லேருந்து 20 பல்லு பூண்டை நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கோங்க. பெரிய பல்லு பூண்டுன்றனால நான் இடித்து எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். பூண்டை ஒன்றும் பாதியமாக நல்லா இடித்து எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 100லேருந்து 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் முழுசாக சேர்க்க விருப்பம்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. புளிக்குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பை தாளித்து விட்டுடலாம். குழம்பு தாளிக்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை நம்ம வதக்காமல் சேர்த்தோன்னா வெண்டைக்காயில் வந்து ஒரு வழவழப்பு தன்மை வரும். அது குழம்போடு சேர்ந்து குழம்பு வந்து ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் எப்பவுமே வெண்டைக்காவை வதக்கி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை 4 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு வெண்டைக்காவை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வதக்கின அதே கடாயில் நம்ம குழம்பை தாளிச்சிக்கலாம். ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கின எண்ணெய் கொஞ்சம் இருக்குது, அந்த எண்ணெய் பத்தாது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டியை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்ட பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இந்த ட்ரை மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த வெங்காய தக்காளியோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்ட பிறகு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். அப்படி கொதிக்க விடுறதுனால அதோடைய மிளகா நெடி அதோடைய பச்சை வாசனை எல்லாம் வெளியில் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி போடாமல் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டதில் குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மிளகாவுடைய பச்சை வாசனமும் நல்லா போயிருக்கு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை திப்பி இல்லாமல் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்க விட்டோம். மூடியை திறந்து பார்ப்போம். குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு.
இந்த 7லேருந்து 10 நிமிஷன்றது குழம்பு திக்காகிற டைமை பொறுத்து. எனக்கு 8 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ கடைசியாக அரை ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.